நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல நாளிலும் கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தருடைய பிள்ளைகளாய் நாம் கடந்து வந்திருக்கிறோம். அந்த ஒவ்வொரு கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆமென். சரிதேவ சிந்தனைக்காக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிப்போமாக. லூக்கா எழுதின சுவிசேஷம் அதனுடைய 10வது அதிகாரம் 30வது வசனத்தை ஒரு வாசிப்போம். இயேசு பிரதித்திரமாக எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் அகப்பட்டால் அதனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு நபருடைய பயணத்தை குறித்து இங்கு ஆண்டவராகிய இயேசு ஒரு உவமையாக அங்கு சொல்லுகிறார், பேசுகிறார். இதில் பிற்பகுதியில் பல காரியங்கள் அடங்கி இருக்கிறது. அடங்கி இருந்தாலும் அந்த ஏரியாவுக்கு நான் இப்பொழுது போக விரும்பவில்லை. அல்லேலூயா. உன் பயணம் எங்கிருந்து எங்கே என்பதுதான் இன்றைய நாளிலே கர்த்தர் உங்களோடு கேட்பது. அல்லேலூயா. பயணம், கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு பயணம் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆமென். பயணமாய் புறப்படும் போது பல சூழ்நிலைகள் நமக்கு எதிராய் கடந்து வருவது உண்டு. ஆனால் நாம் எங்கிருந்து எங்கே சென்று கொண்டிருக்கிறோம் என்பது ஒரு தெளிவான ஒரு நிலை நமக்கு தேவைப்படுகிறது. ஆமென். அல்லேலூயா. இங்கு ஒரு நபர் பயணம் செய்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்கிருந்து எங்கே கடந்து செல்கிறார்? எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு பயணம் போகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவன் கள்ளர் கையில் அகப்படுவதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. அவன் இருக்க வேண்டிய இடத்தில் இருக்காமல் ஆமென் தகாத இடத்துக்கு நேராக போய் கொண்டிருக்கிறான். ஆமென். அதான் நம்முடைய காரியம். அல்லேலூயா. இங்கு ஒரு மனிதன் எருசலேம் அவன் இருக்க வேண்டிய இடம். ஆமென். தேவனாகிய கர்த்தர் முழு விரியத்தை வைத்திருக்கிற இடம். ஆமென். அல்லேலூயா. எருசலேம் தேவாலயம் என்னுடைய வீடு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட இடத்தில் அவன் இருக்க வேண்டிய நபர். ஆமென். எரிகோ சபிக்கப்பட்ட இந்த உலகத்திற்கு ஓமானமாய் இருக்கிறது. கர்த்தர் சாபம் நிறைந்த இடம். எரிகோ உலக வழிபாடுகள், உலக ஆடம்பரங்கள், உலக ஆசாபாசங்கள், உலக சிற்றின்பங்கள் எல்லாம் நிறைந்ததை குறிக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆனால் எருசலேம் தேவனை ஆராதிக்கிற இடம், தேவனோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கை. அவன் இப்படிப்பட்ட ஒரு மேன்மையான, கனமான, உன்னதமான ஒரு இடத்தில் இருந்து அவன் சாபம் நிறைந்த உலகத்தை நோக்கி போய் பயணம் போய் கொண்டிருக்கிறான். ஆமென். அநேக தேவனுடைய பிள்ளைகள் இப்படிதான். அல்லேலூயா. தேவன் அவரவர்களை ஒரு இடத்தில் வைத்திருப்பார். நீ தேவனுடைய சித்தத்தில் நீ இருக்கிறாய் என்றால் தேவன் உனக்கு கொடுத்த எருசலேம் அதுதான். தேவ சித்தத்தை விட்டு வேறு ஒரு நிலைக்கு நிற போகிறாய் என்றாலே அது உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு எரிகோவாக மாறிவிடும். புரிகிறதா இல்லையா? அல்லேலூயா. நான் ஒரு ஊழியக்காரன், தேவனால் அழைக்கப்பட்ட சபையை மேய்ப்பதற்காய் மேய்ப்பனாய் தேவனால் நியமிக்கப்பட்டவன். ஆமென். அல்லேலூயா. இதுதான் எனக்குரிய எருசலேம். நான் இந்த மேய்ப்பனுடைய வேலையாகிய இந்த கர்த்தருடைய கனமான ஊழியத்தில் நிலைத்திருக்கிறேன் என்றால் கர்த்தர் என்னை வைத்த எருசலேமில் நிலைத்திருக்கிறேன். ஆமென். சுவிசேஷ ஊழியம் என்றும் ஒன்று இருக்கிறது. கர்த்தர் எனக்கு ஒப்புவித்த இந்த வேலையாகிய இந்த கனமான சபை மேய்ப்பன் என்ற நிலையை விட்டு ஊழியமாயிருந்தாலும் வேறு ஒன்றுக்கு நான் போகிறேன் என்றாலே அல்லேலூயா, தேவ சித்தத்தை விட்டு போகிறபடியினால் அது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு எரிகோவாக மாறிவிடும். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும்
புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. உன்னை தேவ சபைக்குள் வைத்திருக்கிறார். ஆமென். இந்த சபைக்குள் உன்னை யாராக வைத்திருக்கிறார்? அதான் மிக முக்கியம். கை வைத்தல் ஒன்று, எங்கே வைத்திருக்கிறார்? உன்னை யாராக வைத்திருக்கிறார்? அதை ஒரு தேவனுடைய பிள்ளை தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. நீ உண்மையாகவே தேவ சித்தத்தின்படி எருசலேமில் தானா இருக்கிறாய்? ஆமென். எருசலேமில் இருக்கிறாய் என்றால் அல்லேலூயா, உன்னை ஒரு நோக்கத்தோடு அங்கே கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எதற்காக வைத்திருக்கிறார் என்பதை திட்ட தெளிவாக ஒரு தேவனுடைய பிள்ளை அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆமென். பல காரியங்கள் உண்டு. சில காரியங்களை மட்டும் நான் அப்படி சொல்லி கடந்து போய் கொண்டிருக்கிறேன். ஆமென். அநேகருடைய வாழ்க்கை முதலாவது ஒரு பயணம் போவதற்கு முன்னதாக அவனுடைய இருதயத்தில் அந்த போக வேண்டிய இடத்தை குறித்து முதலாவது என்ன செய்வான்? யோசிக்கும். சொல்ல புரியுதா? ஒன்று வேண்டாம், நான் என்னுடைய வாலிப நாட்களில் வெளிநாடு போகிறதுக்காக ஒரு வாய்ப்பு வந்தது. அந்த காலத்தில் இன்று அதை பெருசாக வெளிநாடு பெருசாக எடுக்கிறது இல்லை. ஆனாலும் அந்த நாட்களில் வெளிநாட்டிற்கு போகிறாங்கன்னா பெரிய இதாக நிறைய போயிட்டு எங்கள் பாட்டி வீட்டில் போய் சொல்லி, எங்கள் தாத்தா வீட்டில் சொல்லி, எங்கள் அங்கிள் வீட்டில் சொல்லி, எல்லா வீட்டிலையும் போய் என்ன செய்ய சொல்கிறோம். போயிட்டு வர சொல்லாமல் போயிட்டா அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க. பக்கத்தில் தான் போனால் பரவாயில்ல, நீ எங்கே போன? வெளிநாட்டுக்கு போனேன். ஏன் எங்கிட்ட சொல்லாமல் போனேன்? நாங்கள் ஒருத்தர் இருக்குன்னு உனக்கு தெரியாதா? என்ன ரொம்ப வருத்தப்படுவோம். அதே மாதிரி தான் ஏதோ கம்பெனியில் வேலை கிடச்சி வேலைக்கு போனாலும் அப்படி தான் சொல்லிட்டு போனோம் சொந்தக்காரங்கிட்ட எல்லாம். அடுத்து எங்கே வெளியூரில் படிக்க போகிறேன்னா அதுக்கும் சொல்லிட்டு போனோம். நான் இந்த செங்கோட்டைன்னு சொல்கிற இடத்துல நான் ஐடி படிக்கணும்னு போயிருந்தேன். அதுக்கு போய் எல்லா இடத்துலையும் போய் சொல்லி எல்லாம் இது பண்ணிட்டேன். படித்து முடிக்கலன்னு வச்சுக்கிடுங்கண்ணா போயிருந்தேன். அது எனக்கு கர்த்தருடைய ஊழியத்தை அழைப்பு இருக்கும்போது என்ன படிக்க போனால் எங்கே நிற்க முடியும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போது அங்கே வெளிநாட்டு போகிறதுக்கு முன்னே நான் எல்லார்ட்டும் போய் சொல்லி போனேன். நான் இப்படி இந்த நாள் நான் எனக்கு ஃப்ளைட்டாக அந்த ஃப்ளைட்டு தான் பார்த்ததில்லை. ஸ்தோத்திரம். மேலோடு பறக்கிற மேலே பார்த்துட்டு பரவாயில்ல மேலோடு போகுது, ஒரு நாள் மேலே போகிறோம். அதே எண்ணமாக இருப்போம் நம்ம. சரி வெளிநாட்டுக்கு போகிறேன், நீங்கள் எல்லாம் எனக்கு ஜோம் பண்ணிக்கிடுங்கன்னு சொல்லுவாங்க. எங்கள் பாட்டியெல்லாம் எனக்கு உடம்புல கை வச்சு ஜோம் பண்ணி அனுப்புனாங்க. அப்படி கிளம்பும்போது கையில் ஏதாவது என்ன செய்வாங்க, கொடுப்பாங்க, சும்மா அனுப்ப மாட்டாங்க. அது நம்ம போகிறதும் அதுக்காகவும் போவோம். சோத்திரம். சரி இப்படியாக எல்லாட்டும் சொல்லுவோம். அந்த நாட்கள் அந்த வெளிநாடு போகிறதுக்குன்ட்டு விசா எல்லாம் வருதுனால விசா வந்தால் விசாவுக்கு அந்த டைமில் ஒரு 3 மாதம் டைம் அதுக்குள்ளே அங்கே போனோம். ஓகே, அதை குறித்தே யோசிப்போம், எல்லார்ட்டையும் விசாரிப்போம். சவுதி அரேபியா எப்படி இருக்கும், அந்த பஹ்ரைன் எப்படி இருக்கும், அங்கெல்லாம் எப்படி. அப்போ அவங்க என்ன போய் சொன்னாலும் நம்ம அதை என்ன செய்வோம், நம்பிடுவோம். ஏன்னாட்ட நிறைய பேர் சொன்னது என்னன்னா, அங்கெல்லாம் அங்கே இந்த மாதிரிலாம் ரோடெல்லாம் கோல்டெல்லாம் போட்டிருப்பாங்க. ரொம்ப இதாக சொன்னேன்னா அப்படி ஆடம் பரவாயில்ல, அப்போ கொஞ்சம் உரசியல் எடுக்கலாமோ இந்த மாதிரி. அதாவது அவர்களுக்கு தெரியாது, ஆனால் அவங்க அதே மாதிரி கேள்விப்பட்டிருக்கிறாங்க. அதை எனக்கு ஒப்புவிச்சாங்க. நான் அந்த சிந்தியோட போனால் ரோட்டில் தான் இறங்குனே தவிர அல்ல கோல்டு மேலே இறங்கலை. ஏன்னா நீட்டாக இருக்கும் அவ்வளோ. நம்ம இந்தியாவோட வெளிநாட்டினுடைய போக்குவரத்து காரியங்கள், வீடுகள், ரோடுகள் எல்லாம் ரொம்ப ரொம்ப நீட்டாக இருக்கும். அன்றைக்கு சிறுபருவத்திலேயே அப்படி இருந்தேன்னா இன்றைக்கு அதை விட நல்லாயிருக்கும். சரி, அது ஒன்று. அப்போது அந்த போக வேண்டிய இடத்தை குறித்தே விசாரிப்போம், போக வேண்டிய இடத்தை குறித்தே சிந்தித்து கொண்டிருப்போம். நாம் போகிறதற்கு முன்னதாகவே நம்முடைய சிந்தனை அங்கே போய்விடுகிறது. சொல்ல புரியுதா இல்லையா? எங்கே வாரன்னு புரிஞ்சிருக்கீங்க? கையில் தண்ணீர் சத்தமாக சொல்லுங்க. ஹல்லேலூயா. நம்முடைய உடல் ரீதியாய் போவது ஒரு நாள், 3 மாதம் கழித்து ஹல்லேலூயா நம்முடைய மைண்ட் எங்கே இருக்கு, அங்கதான் இருக்கு. சில நேரம் கனவுல கூட நம்ம எங்க இருக்கிற மாதிரி, வெளிநாட்டில் இருந்த மாதிரி இருந்தது. எழுந்திரிச்சு உட்கார்ந்து நம்ம வெளிநாட்டில் வந்திருக்கிறோம். கண்ணை திறந்து பார்த்து அந்த அட பக்கத்தில் நம்ம தம்பி மாதிரி படுத்துட்டு இருப்பான். அந்த சிந்தை அல்ல. இதே போல கையை வந்து அல்ல சொல்லுவோம். கிறிஸ்தவ வாழ்க்கை பயணம். ஆமென் ஆமென். இங்கு ஒருவன் எங்க இருந்து எங்கு போனான்? எருசலேமில் இருந்து
எரிகோவுக்கு அவன் போகிறதற்கு முன்பதாக எருசலேமில் இருக்கும் போதே எரிகோவை குறித்து சிந்தித்திருப்பான். இன்னொரு தவறை உங்களுக்கு சொல்லுகிறேன். ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் 2 குமாரர்களோடும் கூட மோவாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தான். இவன் எங்கு இருக்கிறார்கள்? சத்தமா சொல்லுங்க. பெத்லகேம். இன்னொரு இடம் சொல்லி இருக்குமே, யூதேயா பட்டணத்தில். என்னது? பெத்லகேம் சிற்றூரில். புரியலையோ? அல்லேலூயா. எந்த பட்டணம்? யூதேயா பட்டணம். என்ன பட்டணம்? சத்தமா சொல்லு. யூதேயா என்றால் துதி நிறைந்த இடம், ஆராதனை. பெத்லகேம் என்றால் அப்பம் நிறைந்த இடம், சத்தியம் நிறைந்த இடம். அல்லேலூயா. எருசலேம் தேவனுடைய வீடு. இது இன்னும் நம்ம சிந்திக்கும் போது யூதேயா ஆராதனை நிறைந்த இடம். அல்லேலூயா. பெத்லகேம் சத்தியமாகிய அப்பம் நிறைந்த இடம். ஆமென். ஐயவிதலில் சொல்லுவோம். அப்போ இவர்கள் எங்க போனாங்க? மோவாப். மோவாப் என்றாலே அருவருக்கத்தக்கதான ஒரு இடம். லோத்து சன்னதி. தலைமுறை தலைமுறையாக தேவனுடைய அருகில் நெருங்கத்தகாதவர்கள். அல்லேலூயா. அப்ப இவர்கள் எங்கு இருக்கிறார்கள்? தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறார்கள். ஆமென். அல்லேலூயா. தேவனை ஆராதிக்கிற ஆராதனை நிறைந்த யூதேயாவில் இருக்கிறார்கள். ஆமென். அல்லேலூயா. எங்கு இருக்கிறார்கள்? சத்திய வசனமாகிய ஆரோக்கியமான போதனைகள் கிடைக்கிற இடத்தில் இருக்கிறார்கள். ஆமென். அல்லேலூயா. ஆனால் அவர்களுடைய சிந்தை எங்கு போகிறது? மோவாப். ஆமென். புரியுதா இல்லையா? அல்லேலூயா. சபைக்குள் இருந்து கொண்டு அவன் ஒரு நபர் பின்மாறி போகிறதற்கு முன்பதாக, அல்லேலூயா, சபைக்குள் வருவார்கள். அவனுடைய சிந்தனையில் முதலாவது பின்மாற்றம் ஆரம்பமாகும். புரியுதா இல்லையா? அப்போ பின்மாற்ற சிந்தையில் ஒரு மனுஷன் சபைக்குள் இருக்கிறான் என்றால், அல்லேலூயா, இன்னும் சொல்லும் போது நல்ல புரியுது. யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் இருந்தவர்கள் அவன் மோவாபின் காரிய நிலையை சிந்தித்து ஆர்வம் கொண்டிருக்கிறார்கள் என்றால், இப்பொழுது அவர்களுக்கு எங்க பிடிக்காது? யூதேயாவில் உள்ள பெத்லகேம் பிடிக்காது. சொல்ல புரியுது? ஆமென். அல்லேலூயா. ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவனோடு இருக்கிறது வரையிலும் தான் நீ ஆராதிக்கிற ஆராதனை உனக்கு இனிமையா இருக்கும். சபையில் போதிக்கிற சத்தியம் உனக்கு ரொம்ப இனிமையா இருக்கும். அல்லேலூயா. எப்போ உனக்கு இங்குள்ள போதனையும் ஆராதனையும் ஆர்வம் குறைகிறதோ அப்பொழுது உனக்கு வேறு எங்கேயோ ஒரு ஆர்வம் வந்திருக்கிற அர்த்தம். சொல்லுவா. புரியுதா இல்லையா? ஆமென். வேறு ஒரு பக்கம் நாட்டம் ஏற்பட்டால் இருக்கும் இடத்தில் வெறுப்பு ஏற்படும். அப்படிதானுங்க? அப்படிதானே? எத்தனை பேருக்கு புரியுது? உனக்கு சத்தியத்தில் வெறுப்பு வருகிறது என்றாலே, சபை கூடி வருதலில் உனக்கு உற்சாகம் இல்லை என்றாலே, உனக்கு வேறு எங்கேயோ உன்னுடைய இருதயம் சென்று கொண்டிருக்கு. உன் பயணம் எங்கிருந்து எங்கே? அநேகர் எருசலேமில் தான் இருந்து கொண்டிருப்பார்கள். அநேகர் யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் தான் இருந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் இங்கு இருந்து கொண்டு மோவாபை குறித்தே சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள். சபையில் தான் இருப்பார்கள், சபைக்கு தான் வருவார்கள், ஆராதிப்பார்கள், சத்தியத்தை தான் கேட்பார்கள். அல்லேலூயா. ஆனால் அவருடைய இருதயம் வேறு ஒன்றை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கும். உன் பயணம் சரீரம் போறதற்கு முன்னதாகவே, சரீர பிரகாரமாய் பின்மாறி போவதற்கு முன்னதாகவே, அல்லேலூயா, உன்னுடைய சிந்தை எங்கு சென்று விட்டது? பின்மாற்றத்தில் சென்று விட்டது.
தேவனுடைய பிள்ளைகளை கவனமா இருக்கணும். அல்லேலூயா. ஏன் சபை ஆராதனையில் உற்சாகம் இல்லை என்றால், சத்திய வசனத்தை கேட்பதில் உனக்கு ஒரு இனிமை தோன்றவில்லை என்றால், ஆமென், சபை கூடி வருவதற்கு ஒரு உற்சாகம் காட்டவில்லை என்றால், உன் இருதயம் எங்கோ மோவாவை சிந்தித்துக் கொண்டிருக்கிறார். உன் இருதயம் எங்கேயோ எரிகோவை சிந்தித்துக் கொண்டு மறந்து. ஆமென். எரிகோ ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், சாபம் நிறைந்த பட்டணம். ஆமென். மோவாப் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், அருவருப்பும் கேவலமான இந்த உலகத்தை குறிக்கிறது. ஆமென். சபை ஆராதனை, சபை வேதம் சொல்லுகிறது எபிரேயர்ல 10:25 சபை கூடி வருதலை சிலர் என்ன செய்றாங்க? விட்டுறாங்க. எல்லாரும் அல்ல. ஆமென். அல்லேலூயா. சபை கூடி வருதலை என்ன செய்றாங்க? சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடக்கூடாது. விடாமல் புத்தி சொல்லணுமா? ஆமென். அவனுடைய சிந்தனையை பிடிச்சு எங்க வைக்கணும்? சபையில, எருசலேமில். அவருடைய சிந்தனையை பிடிச்சு எங்க வைக்கணும்? பெத்லகேமில் வைக்கணும். புத்தி ஏன் சொல்ல வேண்டும்? சிந்தனை மாறி வாழ்க்கையே போயிடும். பாருங்க, அவளை சொல்லும் போது அவன் எருசலேமில் இருந்து எங்க போயிட்டு இருக்கிறான்? எரிகோவுக்கு பயணம் போயிட்டு போகும்போது எங்க அகப்பட்டான்? கள்ள கையில் அகப்பட்டு முதலாவது என்ன செய்தார்கள்? வஸ்திரத்தை எடுத்தார்கள். அடுத்தது காயப்படுத்தினார்கள். அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். கையை வைத்து தேவ சபையை நேசித்து, சபைக்கு முக்கியத்துவம் கொடுத்து, ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுத்து, சத்தியத்தை கேட்க நீ ஆர்வம் காட்டி, கர்த்தருடைய ஆவியானவரோடு இணைந்து நீ வாழும் போது உள்ளான நிலையில் ஒரு மனமகிழ்ச்சி நிறைந்த ஒரு வாழ்க்கை உனக்கு இருக்கு. அந்த ஆராதனையில் உற்சாகம் குறையும் போது, ஜெபவாட்டில் உற்சாகம் குறையும் போது, பரிசுத்த ஆவியானவரோடு உள்ள ஐக்கியத்தில் குறைவு ஏற்படும் போது, அல்லேலூயா, முதலாவது காயம், உள்ளான காயம் உனக்கு வருகிறது. ஆமென். ஹல்லேலூயா. நிம்மதி நீ இழப்பாய், சமாதானம் இழப்பாய். காரணம் என்ன? தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. ஆமென். அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியால் உண்டாகிற சந்தோஷம். பரலோகத்தின் சந்தோஷத்தை அனுபவிக்கிறதான ஒரு வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆமென். அந்த பரலோகத்தின் சந்தோஷத்தை எப்படி நாம் அடைய முடியும்? கர்த்தருடைய ஆவியானவரால் தான் பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு தேவனுடைய பிள்ளைக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கு எவ்வளவுக்கு நெருக்கம் இருக்கும், அவ்வளவுக்கு அவ்வளவு நீ சமாதானமா இருக்கும். உனக்கு சமாதானத்தை கொடுக்கிறவரே கர்த்தருடைய ஆவியானவர். ஆமென். அந்த ஆவியான உனக்குள்ள வாசமா இருந்தால், ஹல்லேலூயா, முழங்கால் படியிட நீ ஓடுவாய். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஆவியான உனக்குள்ள வாசமா இருந்தால், ஆமென், ஆத்தும பாரத்தோடு ஜெபிப்பாய். ஆவியான உனக்குள்ள வாசமா இருந்தால், பாவத்தில் அழிந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு இயேசுவின் அன்பை அறிவிப்பாய். ஆவியானவரோடு ஐக்கியம் உனக்கு சரியா இருந்தால், சபை கூடி வருவதற்கு நீ ஓடுவாய். ஆமென். அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில சபைக்கு நேராய், ஆராதனைக்கு நேராய், சத்திய வசனத்தை கேட்பதிலோ, தனிப்பட்ட வாழ்க்கை ஜெபத்திலேயும், ஹல்லேலூயா, ஆர்வம் குறைகிறது என்றாலே, ஹல்லேலூயா, உன்னை கர்த்தர் வைத்திருக்கிற இடம், ஆமென், நீ உனக்கு தேவன் நியமித்ததான பொறுப்புல உனக்கு ஆர்வம் குறைகிறது என்பது அர்த்தம். தேவனுக்குள்ளே கவனமா இருக்கணும். ஆமென். ஒவ்வொரு நாளும் கையை தலையில சொல்லுவோம், தேவ சமூகத்தில் தரித்திருக்க வேண்டும். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. உனக்கு தேவனுக்கு ஒரு உறவை நீ சிந்திக்க வேண்டும். ஆமென். நான் அன்று இருந்தேன், இப்படி இருந்தேன். அன்று தேவனோடு உறவாட என்னோட உள்ள கொதித்தது. ஆனால் இன்று அந்த ஆர்வம் இல்லை, அந்த உற்சாகம் இல்லை. அதை நான் சரிப்படுத்த வேண்டும் என்று உனக்குள்ள ஒரு உந்துதல் உண்டாகும். ஒவ்வொரு நாளும் கிறிஸ்தவ வாழ்க்கையை பழுது பார்த்து வாழ்வதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆமென்.
பழுது ஏற்படாது என்று அல்ல, கைவிட்டாலே பழுதும் ஏற்படும், தூசியும் வரும். ஆமென். என் பின்னே வாருங்கள் என்று கர்த்தர் கூப்பிட்டார். யாரெல்லாம் வலையை அலசிட்டு இருந்தது? மார்க்கில் வருது. அதுக்கு முந்தின வசனங்கள் சேர்ந்து வலையை என்ன செய்த போட்டுட்டு இருந்தாங்க. வேறொரு பகுதியில் சொல்லப்பட்டிருக்கும் வலையை என்ன செய்துட்டு இருந்தாங்க, அலசி கொண்டு இருந்தாங்க. வேறொரு சொல்லப்பட்டிருக்கும் வலையை என்ன செய்துட்டு இருந்தாங்க, பழுது பார்த்துக்கோங்க. அந்த அந்த பாயிண்ட்களை மட்டும் வாசிக்க பார்ப்போம். சற்று அப்புறம் போன பின்பு யாக்கோபு யோவான் வலையை என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, சத்தமா சொல்லுங்க, பழுது பார்த்து கொண்டிருந்தாரு. அழைத்தான் அல்லேலூயா சொல்லுவோமா. அவங்க என்ன பார்த்துட்டு இருந்தாங்க, வலைய பழுது. ஆமென். வாழ்க்கையில் பழுதுகள் ஏற்படுவது உண்மை. ஆமென் அல்லேலூயா. ஆனா அந்த பழுதை என்ன செய்யணும், சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அவருடைய ஒரே ஒரு நோக்கம், ஆமென், மீண்டும் நான் வலையிட்டு மீன் பிடிக்க வேண்டும். ஆமென். மீண்டும் மீன் பிடிக்க வேண்டும் என்றால் வலையை என்ன செய்திருக்கணும், பழுது பார்க்கணும். ஆமென். தேவனுக்கு நீ செயல்பட வேண்டும் என்றால், கையை வைத்து தலைவர் சொல்லுவோம், தேவ சித்தத்தை செய்ய வேண்டும் என்றால், ஆமென், ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிற பழுதுகளை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டிய அவசியம். கையை வைத்து தலைவர் சொல்லுவோம். பாருங்க, வலையை மொத்தமா போட்ட பழுது தெரியுமா? தெரியாது. அதை என்ன செய்யணும், விரிச்சு பார்க்கணும். சுத்தமா மொத்தமா கொண்டு மீன் பிடிச்சா கொண்டு போட்டாச்சு, பழுது இருக்கு தெரியுமா? எடுத்துட்டு போவோம், அந்த கீரல் பெருசா. அடுத்தது போறதுக்கு முன்ன முதலாவது செய்ய வேண்டியதை செய். கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற நீ, ஆமென், ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்திலிருந்து உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் பழுதை சரிப்படுத்திக் கொள். பழுதை சரிப்படுத்தாமல் பயணம் ஆரம்பிக்காது. பயணம் ஆரம்பித்தால் அல்லேலூயா பழுதுகள் விரிவடையும். ஆமென். நன்மைகள் நிற்காது, ஆசீர்வாதங்கள் இழந்து விடுவாய். கர்த்தர் செய்கிறது உன்னுடைய வாழ்க்கையில் நிலைத்திருப்பதில்லை. ஆமென். கர்த்தர் சொல்லுவார், ஹalleluya. தேவன் உனக்கு கொடுக்கிற நன்மை, உனக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்கள், உன் குடும்பத்தில் இருக்கிற மகிழ்ச்சி, ஆமென், உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற என்னென்ன நன்மைகளை எதிர்பார்க்கிறாயோ அவர்கள் தேவன் கொடுப்பது நிலைத்திருக்க வேண்டும் என்றார். ஹalleluya. உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற பழுதுகளை முதலாவது சரிப்படுத்த வேண்டும். யார் பழுதை சரிப்படுத்த முயற்சிக்கிறாயோ, ஆமென், அவர்கள் வாழ்க்கையில் தேவன் செய்கிற நன்மைகள் நிலைத்திருக்கும். ஆமென், 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 ஆமென். யார் பழுதுகளை கண்டுகொள்ளாமல் விடுகிறார்களோ, ஹalleluya, அவர்கள் வாழ்க்கை தேவன் கொடுக்கிற நன்மை கூட தங்காது. ஆமென், ஆமென். பழுது பார்த்துக்கணும். தேவன் எல்லாரும் சும்மா எல்லாரும் விட மாட்டான். வலையை மீன் பிடிச்சிட்டு இருந்தான், அவங்க பிடிச்சாரு. வலை என்ன பண்ணி இருந்தா, பழுது பார்த்து தான் அவங்களும் பிடிச்சாரு. சோம்பேறியா இருந்தவன் என்ன செய்யல, பிடிக்கல. ஆமென். வலையை ஒரு என்ன பண்ணிட்டு இருக்கான், அந்த வசனம் அடுத்த வசனம் வாசி, வேற ஒன்று அலசி கொண்டு இருந்தார். வாசிப்போம். லூக்கா 5:2 வாசிங்க. கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை கண்டார். எத்தனை படகு? 2 படகு கண்டார். விட்டு இறங்கி அலசி கொண்டிருந்தார். அல்லேலூயா. என்ன செய்துட்டு இருந்தாங்க? வேலைக்கு போயிட்டு வந்து வலைய அப்படியே வைக்கல. ஆமென். சத்தமல்ல சொல்லுவோம். எங்க போயிட்டு வந்து, கடல்ல போயிட்டு வலையெல்லாம் வீசி மீன் பிடிச்சி
வேணும் சொல்லுது, ராத்திரி பூரா உழைச்சி என்ன செய்யல, கிடைக்கல. நல்லா கவனிக்கணும் இந்த இடத்த. அதாவது அவர்கள் பிரைசலாக ஒன்றும் கிடைக்கல. அதில் பார்க்கும்போது சீமோன் சொல்கிறான், 6ஆம் வசனம், அதற்கு சீமோன், ஐயரே, இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் ஆனாலும், அல்லேலூயா, 2ஆம் வசனத்தில் கிடைக்காம இருந்தாலும் அதை என்ன பண்ணிட்டு இருக்கிறான். சொல்ல புரியுதா இல்லையா? எனக்கு வர வேண்டிய சில நன்மைகள் கிடைத்தாலும், அல்லேலூயா, நன்மைகள் கிடைக்காமல் இருந்தாலும், அல்லேலூயா, நான் என் தனிப்பட்ட வாழ்க்கையில் செய்ய வேண்டிய காரியத்தை ஒழுங்கா செய்வேன். ஆமென். மீன் பிடிச்சோம், ஒரு மீன் கூட கிடையாது. வலையை தூக்கி அங்கே போட்டுட்டு நாளை போகும்போது பார்க்கலான்னு போனாங்களா? அல்ல, அவங்களுக்கு தெரியும் இன்னும் கிடைக்கலன்னா நாளை கிடைக்கும். ஆமென். இப்ப கிடைக்கல சரிதா, ஆனா நமக்கு கொடுக்க ஒருவர் வந்திருக்கிறார். நமக்குரிய நன்மையை நமக்கு தருவதற்கு ஒருவர் வந்திருக்கிறார். ஆனா இயேசு அவர்களுக்கு செய்வார் அவர்களுக்கு தெரியாது. அல்லேலூயா. அதாவது ஆவிக்குரிய வாழ்க்கை, உன்னுடைய வாழ்க்கையை நீ ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும், அலசணும். அவர்கள் கடல்ல மீன் பிடிக்க போயிட்டு வந்து அலசினாங்க. சமுத்திரமாகிய உலகத்தில் நீ இருக்கிறாய். ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்திருக்கும் போது ஆமென், உலகத்தில் போயிட்டு இருக்கு. ஆமென், ஆமென். உலகத்தில் எல்லாம் உனக்கு எனக்கு அனுகூலமானது அல்ல. ஆமாம், நேர எதிர்மாறாது. ஆமென். வாழ்க்கையில் கரைகளை உண்டு பண்ணுவது, வாழ்க்கை தேவையற்ற காரியங்களை புகுத்துவதான உலகம். ஆமென். போயிட்டு வருகிற நீ வந்தவுடன் வலையாகிய உன்னுடைய அனுதின வாழ்க்கையை நீ என்ன செய்யணும், அலசணும், சுத்திகரிக்கணும். ஆமென், ஆமென், ஆமென். சுத்திகரிக்கிறதுக்கு முன்பதாக உன்னை ஒப்பு கொடுக்கணும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த பகல் முழுவதும் போயிட்டு வந்தேன் ஆண்டவரே. என் பார்வையினால், என் சிந்தனையினால், என் பேச்சினால், என் நடக்கையினால், என் செய்கையினால் அநேக கரைகள் அறிந்தும் அறியாமலும் என் வாழ்க்கையில் என்ன செய்திருக்கும், படித்திருக்கும். அவைகள் எல்லாம் ரத்தத்தால் என்ன செய்யும், அவைகள் எல்லாம் ரத்தத்தால் என்ன செய்யும், சொல்லு, வாயில் அரைக்கணும், கழுவி என்ன செய்யும், சுத்திகரிக்கும். அல்லேலூயா. ஏனென்றால் இனி நான் வெற்றிகரமான வாழ்க்கை அடுத்த ஸ்டெப் நான் வைக்கிறேன். இப்ப நான் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறேன். சுத்திகரிக்கப்படாமல் அடுத்த பயணம் ஆரம்பித்தால் என் வாழ்க்கையில் பெரிய ஆபத்தால். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை என்ன செய்யணும், அலச வேண்டும். இரும்பு ஆயுதம் என்ன செய்யாமல் இருந்தால், தீட்டாமல் போனால் அதிகமான பலத்தை என்ன செய்யணும், பிரயோகிக்க வேண்டியவர். இரும்பு ஆயுதமாகிய உடைய ஆவிக்குரிய தெளிவு. ஆமென். ஆயுதம், பிரைஸ் தி லார்ட், அது கூர்மையானது. பிரைஸ் தி லார்ட். அது வந்து எப்படி இருக்கணுமா, அனுதினம் என்ன செய்யணும், கூர்மப்படுத்தும் உடைய லட்சியம். ஆமென். உன் தரிசனம். ஆமென். தேவனுடைய அழைப்பு. ஆமென். அதை நீ ஒவ்வொரு நாளும் புதுப்பித்துக் கொண்டிருக்க வேண்டும். அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. இரும்பு ஆயுதம் மடுங்கல, பிரசங்கத்தில் சொல்லப்பட்ட மடுங்கல் ஆயுதம். அதை நீ என்ன செய்யலன்னா தீட்டாமல் போனான். பார்த்தீங்களா? அது அப்போ இரும்பு ஆயுதம் எப்படி தீட்டி பயன்படுத்தணுமோ அதுபோல உடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய தேவனுடைய திட்டத்தில் நீ தெளிவா இருக்கணும். தேவனுடைய கொடுத்திருக்கிற தரிசனத்தில் தெளிவா இருக்கணும். கர்த்தர் கொடுத்த அழைப்பில் தெளிவா இருக்கணும். அதாவது கிறிஸ்தவ வாழ்க்கையில யானோ தானோ என்று வாழ தேவன் நினைச்ச மாட்டார், விரும்ப மாட்டார். அதான் விஷயம். ஆமென். நீ எந்தெந்த காரியங்கள் நீ கவனம் செலுத்துகிறாயோ இல்லையோ, அல்லேலூயா, ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீ அதிக கவனம் செலுத்தி
ஆவிக்குரிய வாழ்க்கையில் மழுங்கல் ஏற்பட்டு விட்டால், ஆமென், ஆவிக்குரிய வாழ்க்கையில் தூசி பிடித்து விட்டால், ஆவிக்குரிய வாழ்க்கையில் பழுது ஏற்பட்டு விட்டால், ஹல்லேலூயா, அந்த வாழ்க்கையில் எல்லா பகுதியும் தோல்வியாய் முடிந்து. புரியுதா இல்லையா? சொல்லுப்பா. பழுது, ஆமென், பழுதுகளை பார்த்து கொண்டிருந்தார். வலையை என்ன செய்யணும்? அலசிக்கொண்டு ஆயுதத்தை என்ன செய்யணும்? தீட்டணும். ஆமென், ஆமென். சிந்தனையில் பலது வந்து படியும் பேசலாம். ஆமென், ஆமென். அந்த படிவதெல்லாம் எங்குள்ளது? எரிகோவில் உள்ள தூசிகள். எங்குள்ளது? எரிகோவின் தூசிகள். ஆமென். எங்குள்ள தூசிகள்? மோகாவின் தூசிகள். ஆமென். எங்க வந்து படியும்? சிந்தனையில் படியும். அதாவது நம்ம சில காரியங்களை நம்ம நினைச்சிட்டு இருப்போம், நம்ம மற்றவர்களுக்கு நம்மை கம்பேர் பண்ணிப்போம். ஒன்று மட்டும், மனிதனோடு மனிதன் ஒரு தேவனோடு ஒப்பிட்டு பார்க்காது. நீ ஒப்பிட்டு பார்க்க இயேசு ஒருவர் மட்டுமே போதுமான. அவருடைய சத்தியம் தான் நமக்கு. ஆமென். சில தேவனுடைய பிள்ளைகள் மற்ற கிறிஸ்தவ தேவ பிள்ளைகளை ஒப்பிடுவார்கள். அந்த இவன் ஒப்பிட்டு ஜெபம் பண்ணா இல்லை, எப்படி? ஆண்டவரே, வாரத்தில் எத்தனை முறை உபவாசிக்கிறேன்? 2 தடவை உபவாசிக்கிறேன். அடுத்தது சம்பாத்தியத்தில் எல்லாத்துலேயும் என்ன கொடுக்குறேன்? தசமபா கொடுக்குறேன். அடுத்தது என்ன தடவை? இவனை போல அல்ல. போதும். அந்த ஆயக்காரனை போல அல்ல, இவனை போல அல்ல. நான் ரொம்ப ஓகே. அவன் ஜபத்திலேயே அடுத்தவன் ஒப்பிட்டு பார்க்குறான். அல்லேலூயா. புரியுதா இல்லையா? ஆமென். சபைக்குள்ளேயே இருப்பாங்க. ஸ்தோத்திரம். எனக்கு சின்ன பிறகு நல்ல ஞாபகம் இருக்கு. நல்லா எல்லாரும் எழுப்புதல் கூட்டம், காத்திருப்பு கூட்டம், உபவாச கூட்டம் நடக்கும். ஸ்தோத்திரம். நான் முன்னாடி உட்காந்துருந்தோம், சின்ன பையன். அப்போது நல்லா எல்லாம் பாஸ்டர் நல்லா அபிஷேகத்துக்குள்ள லீட் பண்ணி இடையில நடந்து போய் தலையிலெல்லாம் கை வச்சு சிலட்டம் தான் செய்வார், இது மாதிரிலாம் செய்வார் உற்சாகமாக. இப்போ யார் ஒரு மாதிரி இருக்கிறாங்களோ அவங்கள பார்த்தா பிடிக்காது. அப்படின்னா அவங்க ஒரு முறை ஆவியை நிரம்புறவங்க, இப்போ ஆவியை நிரம்பாக இருக்கிறாங்க. இப்படி சொல்லுவார், அட சாசம் என்ன செய்யிட்டுருக்கீங்க? வந்து அட சாசம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்படி சொல்லி போடுவார். இதனால் என்னென்னா முடியாமல் தான் கையடிச்சாங்க. ஸோ ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார். இந்த மற்ற அன்னைக்குள்ள இந்த ட்ரம்ஸ் இதாகும், கொட்டடிக்கிறது கையில் இதெல்லாம் இருக்குது. 2-3 செட் இருக்கும். 2-3 பிறகு இங்கே வச்சுருப்பார். நம்ம யாராவது ஒரு டைப்பாக இருந்தாலும் தூக்கி ஒற்றை போடும் அப்படி தலையில் போய் விடும். இன்னொரு சொல்லுவோம், ஒன்றும் செய்ய முடியாது, அடி வாங்கி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அப்போது அந்த எல்லோரும் ஆவியை நிரம்பும். அப்போ ஆவியை நிரம்பும்போது எல்லாம் உற்சாகமாக இருந்த நடக்கும்போது அங்கே எல்லாம் ஒரு பெரிய ஒரு எழுப்புதல் இறங்கின மாதிரி இருக்கும், எமோஷன். அப்போ அதில் என்ன ஆகுனாக்க எல்லோரும் கையடி நிப்பாட்டினாலும் ஒரு ஆள் கையடி நிப்பாட்டோம், தொடர்ந்து அடிச்சுட்டு இருப்போம். அப்போ அவங்க நினைப்பு என்னன்னா, நம்ம ஆவியில் அட்வான்ஸாக போயிட்டுருக்கணும். புரியலையோ? உங்களால் சிந்த வராது, எனக்கு கையடிக்கிறது இல்லை. அப்போது அடுத்தது என்னென்னா, ஒரு ஆள் ரொம்ப கையடி நிப்பாட்டாமே அடிச்சுட்டு இருக்கோம். அப்போ மட்டும் பார்ப்போம், நல்ல ஆவி போல் இருக்கு, நிறைய நிரம்பி இருக்கும் போல் இருக்கணும். அதுக்கு அர்த்தம் என்ன? அவன் ரொம்ப கையை தட்டி ஆராதிக்கிறான்னா பரிசுத்த ஆவியில் என்ன செய்யறாரு? நிரம்பி இருக்கிற அப்படின்னு அர்த்தம். இன்னும் புரிஞ்சுக்கணும் நாங்கள். அடுத்தது முடிஞ்ச உடனே எல்லோரும் முடிஞ்சோடனே அடுத்த ஒரு ஆளுங்க ஆரம்பிக்கும். அப்போ ஒன்று திரும்பி, ஓ அந்த ஆளுக்கு ஆவி வந்து போச்சு. அங்கே ஆரம்பித்த ஒன்று ஆரம்பித்தோடனே அடுத்த ஆள் பார்க்க, உன்னோட தான் மோசக்காரன், அந்த ஆள் அடிக்கும். அப்படி பின்ன ஃபுல்லாக கைத்தட்டு ஒரே மாதிரி. திரும்ப ஒரு சைட்லேருந்து ஸ்லோவாகிட்டே வர அடுத்தது இப்படி. அப்போ அதில் என்னன்னா, வேகமாக அடிக்கிறவங்க எல்லோரும் நிற்காமல் அடிக்கிறவங்களுக்கு தனி சர்டிஃபிகேட் கொடுத்த மாதிரி இருக்கும். அப்படி அவங்க ஏதோ நிறைய ஆவி நிரம்பின மாதிரி. இப்போ தான் தெரியுது நமக்கு ஊழியத்தில் வந்த பிறகு இதெல்லாம் டூப்ளிகேட் வேலை. ஸ்தோத்திரம். சிலர் நிறைய கையடிச்சோட அவங்க நினைப்பு என்ன, நல்ல ஆவி நம்ம ரொம்ப நிரம்பிட்டாங்க. உன் கையடி அல்ல அபிஷேகத்தில் நிலை. கை அடிப்பதென்றால் ஒரு எமோஷன்.
உள்ளான நிறைவு வேற. ஹல்லேலூயா. தேவ பிரசன்னை உள்ளான நிலையில் ருசிப்பது வேற. அது எப்பொழுதுமே உன்னில் எப்பொழுதும் நிரம்பி இருக்கும். இந்த வேகமாக கை தட்டுவது கொஞ்சம் நேரம் நின்று போகும். உள் நிறைவு தான் உன்னை சரியாக கொண்டு போகும். அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்முடைய உள் நிறைவை என்ன செய்யணும்? பரிசோதிக்கணும். அந்த சிலவங்க ரட்சிக்கப்பட்ட தொடக்க நாட்களில் நமக்குள் உள்ளான நிலையில் ஒரு என்ன இருக்கு? தாகம் இருக்கு. அந்த தாகம் நேரம் கிடைக்கும் பேர்லாம் ஒன்று ஜெபிக்கவோ பைபிள் படிக்கவோ, அந்த தாகத்தில் இருக்கிற நாட்களில் தேவையில்லாமல் உலக மனுஷன்கிட்ட இருந்து பேசி நேரத்தை என்ன செய்ய மாட்டோம்? செலவிட மாட்டோம். புரியுதா இல்லையா? எத்தனை இருந்த பழக்கம் உண்டு? அன்னைக்கு எதுவும் இருந்து இன்னைக்கு நான் கேட்கல. சரி, இன்னும் கேட்டால் கை கீழே இருக்குன்னு நல்லா தெரியும். உலக பிரகாரமான மனிதர்களோடு உட்கார்ந்து நேரத்தை செலவிட விருப்பம் இருக்காது. ஒரு சொந்தக்கார வீட்டுக்கு போனால் எட்டி பார்த்துட்டு அங்கே ஸ்டே பண்ண மனசு வராது. உடனே எங்கே வரணும்? வீட்டுக்கு வரணும். ஏன்? அவங்க வீடு தான் அவங்களுக்கு அல்லேலூயா. நிற்க மாட்டான். காரணம், நின்னா ராத்திரி என்ன செய்ய முடியாது? ஜெபிக்க முடியாது, வேதத்தை வாசிக்க முடியாது. சொந்தக்கார வீட்டில் நின்னாச்சுன்னா பூரா குடும்ப கதை, உலக கதை, பக்கத்து வீட்டு கதை, ஊர் கதை தான் பேசுவாங்க. அது இந்த உள் நிறைவில் தேவனோடு நெருங்கி இருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை அதை கேட்க முடியாது. புரியுதா இல்லையா? அல்லேலூயா. போனது அறியாத உடனே சரி பாட்டி அத்தை நம்ம கிளம்புனா, ஏன் வந்தோடனே போகிற? சுடுதண்ணி கல்லை ஊற்றுன மாதிரி, இல்லை சீக்கிரமாக எனக்கு போக வேண்டி இருக்கு, நான் இனி ஒரு முறை வந்து நிற்கிறேன்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகிடுவான். காரணம், யார் மேல் வைத்திருக்கிற அன்பு? தேவன். புரியுதா இல்லையா? தேவன் வைத்திருக்கிற அன்பும் நேசமும் சொந்தக்கார வீட்டில் போய் நிற்க மனசு வரல, தலையை காட்டிட்டு ஓட முடியுது. ஹல்லேலூயா. எங்கேயாவது கல்யாண வீட்டுக்கு போனான்னா கட்டா போய் அந்த சொந்தக்கார வீடு இல்லையா? கல்யாண வீட்டுக்கு போனேன்னு நமக்கு என்ன, அந்த பத்திரிக்கை கொடுத்த அன்னைக்கே உள்ள ஒரு பயம் பிடிக்குமா பிடிக்காதா? எனக்கு பிடிச்சிருக்கு. முன்ன நல்லா கவனிங்க. அவங்க 2 நாளை முன்னே கூப்பிடுறாங்களே, நினைப்போமா இல்லையா? அங்கே போனால் எனக்கு ஆண்டவர்களை தொடர்பு என்ன ஆயிரும்? விரிசல் வந்துடுவேன். தெய்வ பிரசன்னத்தை ருசிக்க முடியாத, ஜெபிக்க முடியாத, பைபிள் அதிகம் படிக்க முடியாத, யாரும் விட மாட்டாங்களே, அங்கே டிஸ்டர்பால் இருக்கும். இந்த குழப்பம் இருந்தா இல்லையா? அன்று என்று கேட்கல விட்டுரும். அப்போது எந்த முக்கியமான பஞ்சனாக இருந்தாலும் நமக்குள்ள ஒரு குழப்பம் என்னவென்றால், அங்கே போன ஜெபிக்க முடியுமா? அங்க போன வேத வாசிக்க முடியுமா? அங்க போன ஆண்டவரோடு ஐக்கியப்பட்டு தேவனுடைய பிரசன்னத்தை ருசிக்க முடியுமா? இந்த கேள்விதான் நமக்குள்ள இடம். அப்போ அந்த திருமண நாளுக்கு போறதுக்கு முன்னையே நமக்குள்ள சில பிளான் பண்ணிடும். அப்படித்தானே? இல்லையா? பொய்யா? உண்மையா இல்லையா? சரி, அங்கே போனால் என்னெல்லாம் செய்ய முடியாது, நம்ம ஜெபிக்க முடியாது, கஷ்டம். சரி, நைட்டு ஸ்டே பண்ணாமல் போயிட்டு வரக்குள்ள வழியை பார்க்கலாம் நினைப்போமா இல்லையா? இதாக்கா தேவனுக்கு நமக்குரிய உறவு சரியாக இருக்கும் உள்ள அந்த துடிப்பு, அந்த துடிப்பு நின்று போச்சுன்னாலே உன்னுடைய சிந்தை எங்கே போகுது? எங்கே போகுது? சத்தமாக சொல்லு. மோபாவுக்கு போகுது. சிந்தை எங்கே போகுது? எரிகவும் போகுது. அப்போ அந்த உற்சாகம் இப்போ மழுங்கி போச்சு. கேட்கும் மட்டும் ஒரு உற்சாகம், கேட்கும் மட்டும் ஒரு வேகம், ஆனா மற்ற நேரம் அது இல்லை. சோதரம் ஒரு குறிப்பிட்ட சொந்தக்கார வீட்லயோ திருமண வீட்லயோ போயிட்டு 2 நாள் 3 நாள் விடல. அவங்க ஏன் சர்ச்சைக்கு வரல? அவங்க 2 நாள் கழிச்சுதான் போன கட்டாயப்படு. உன் வாயில நீ இது சொல்லுவியா? நீ ஒரு நாள் நீ இதை சொன்னியா? இல்லையே. இப்ப இந்த வாயில சொந்தக்காரங்க என்ன விடல, 2 நாள் கழிச்சுதான் போன பிடிச்சி நிப்பாட்டிட்டாங்கன்னு சொல்ற என்றாலே உன் இருதயம் எங்க போயிடுச்சு? எரிகோவுக்கு போயிடுச்சு. ஒருபோது ஒரு தேவனுடைய பிள்ளை, ஹல்லேலூயா, கர்த்தரோடு இருக்கிறவர்கள், ஆமென்.
எரிகோவில் போய் நிற்காது. எரிகோவுக்குரிய காரியங்கள் சிந்திக்க இடம் கொடுக்க மாட்டாய். மோவாவுக்குரிய காரியங்களுக்கு சிந்திக்க இடம் கொடுக்க மாட்டாய். ஆமென். இப்பவும் அதே நிலையில உன் மனதில் இருக்கு. கல்யாணம் போனா கூட எனக்கு நிம்மதி இருக்கு. சொந்தக்கார விட்டு போனால் உடனே ஓடி வந்துடுவேன். தேவையில்லாத உட்காந்து பேசுறதுக்கு மனசு. யார் வந்தாலும் அவங்கள்ட்ட சீக்கிரம் அவங்க என் வீட்டை விட்டு போயிட்டா பரவாயில்லையே, உட்காந்து பேசி பேசி வீடா நேரத்தை போக்குறாங்களே, ஆண்டவரை கொடுத்து நினைக்க முடியல, துதிக்க முடியலன்னு ஒரு குழப்பம் இருக்கு. ஆனால் இப்போ அப்படி இல்லை. பேசுறதுக்கு ஆள் வந்து உட்காந்துட்டேன். போனாக்க எனக்கு அவசரப்படுறச்சா கொஞ்சம் பற்றி போகலான்னு பிடிச்சி நீயே உட்கார வைக்கிற. அன்னைக்கு இருதயத்தில் போயிட்டா பரவாயில்லன்னு நினச்சேன். இப்போ நீ அவங்கள பிடிச்சி உட்கார வைக்க. பார்த்தீங்கன்னா அவ்வளவு தூரம் உனக்கும் தேவனுக்குரிய உறவில் என்ன வந்துருச்சு? திடீர்னு வந்துருச்சு. படுதுகளை சரிப்படுத்தும். அல்லேலூயா. ஆமென். அலச வேண்டிய பகுதியில் அலசிப்பார். ஆமென். அல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கை என்னவோ அது ஒரு பயணம். எரிகோவுக்கு நேரம் அவன் சிந்தை போக வேண்டாம். மோவாவுக்கு நேரம் அவன் சிந்தை போக வேண்டாம். ஆமென். அல்லேலூயா. உன்னுடைய சிந்தை எருசலேமில் இருக்கட்டும். ஆமென். உன் சிந்தை பெத்லகேமில் இருக்கட்டும். ஆமென். இந்த ஒருவேளை சில நெருக்கம் வந்தாலும் கூட நெருக்கத்தை மாற்ற கர்த்தர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். நகோமி குடும்பத்தாரோடு போய்விட்டால் என்ன நடந்தது? இழப்புதான் நடந்தது. எருசலேமில் எரியோ போய்விட்டால் என்ன நடந்தது? வஸ்திரத்தை இழந்தான், காயப்பட்டான். தேவன் வைத்த ஸ்தானத்தை விட்டு. ஆமென். உன் சிந்தையை வேறு எங்கேயாவது விட்டால் உன் குடும்பத்தில் உன் வாழ்க்கையில காயப்பட வேண்டியவர், வேதனைகளை அனுபவிக்க வேண்டியவர் ஆவிக்குரிய வாழ்க்கையில். ஆமென். 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 தேவனுக்குரிய உறவு சரியா இருக்கிறதா? அல்லேலூயா. நீ கர்த்தருடைய ஒன்றித்து இருக்கிறாயா? ஆமென். சிந்தித்து பார். ரட்சிக்கப்பட்ட தொடக்க நாட்களில் ஆமென் உனக்கு இருந்த அந்த ஏக்கம் எங்கே? உன் தாகம் எங்கே என்று கர்த்தரை பார்த்து கேட்கிறார். தேவ சமூகத்தில் வீட்டில் இருந்தாலும் கிடைக்கிற நேரம் போய் முட்டி போடுவீங்க. உலகங்கள் படிக்கட்டாப்பா, உங்களை நான் சந்திக்க வந்திருக்கிறேன், உம்மோடு நான் பேச வந்திருக்கிறேன் ஆண்டவரே. ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. உங்களுடைய பிரசன்னத்தில் நடந்திருப்போம் அப்பா. உங்களுடைய பிரசன்னம் இல்லாமல் நான் வாழ முடியாது ஆண்டவரே. நான் எங்கு சென்றால் உங்களுடைய பிரசன்னத்தில் நிரம்பி வாழ கிருபை தாரும் அப்பா. எங்கள் கண்ணீரோடு வைராக்கியமா ஜெபித்த நாட்கள் உண்டானவா? இந்த அவைகள் எங்கே என்று கர்த்தர் என்னை பார்த்து கேட்கிறார். அதே அனுபவத்தை உனக்கு தர கர்த்தர் ஆயத்தமாக. அந்த ஏக்கம் உள்ள ஒரு இருதயம். ஆமென். தேவ சமூகத்தை தேடுகிற உணர்வுள்ள ஒரு இருதயம். ஆமென். 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 கர்த்தருடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிற ஒரு இருதயம். ஹல்லேலூயா. தேவனுடைய வல்லமை இன்னும் எனக்கு வேண்டும் என்று கேட்கிற ஒரு இருதயம் உனக்கு கர்த்தர் தருகிறார். நான் தேவ சமூகத்தில் ஜெபிக்கும் போது போதாதப்பா, இன்னும் உடைய பூரண நிறைவு நடக்க வேண்டும். பெற்றுக்கொண்ட அனுபவம் எனக்கு போதாத ஆண்டவரே. உடைய வாழ்க்கை இரட்டிப்பாய் எனக்கு வேண்டும் ஆண்டவரே. நான் வெற்றிகரமான வாழ்க்கை வாழ இரட்டிப்பானதை கூட தந்தால் மட்டுமே தான் வாழ முடியும் என்று ஏக்கத்தோடு ஜெபித்த அந்த ஜெபத்தின் குரலை இன்று கர்த்தர் வாழ்க்கையில தேடுகிறார். ஆமென். அப்படிப்பட்ட சிந்தையை கர்த்தர் தேடுகிறார். ஆமென். ஏன்னா உனக்கு மீண்டும் அதை உனக்கு தருவதற்காக, உன்னை மீண்டும் அவருடைய நிரப்புவதற்காக, அவர் வல்லமையை விடை கட்டுவதற்காக அந்த உள்ளத்தில் அப்படிப்பட்ட ஒரு ஏக்கோடு இருந்தது கர்த்தர் தேடுகிறார். ஆமென். 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 எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? எல்லாரும் அப்படி எழுதுவதற்கு தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. எல்லாரும் ஒப்பு கொடுங்க. ஆமென். ஆமென். எங்கு பழுது ஏற்பட்டிருக்கிறது பா, தேடி கண்டுபிடி. ஆமென். ஆவிக்குரிய வாழ்க்கை பழுது எங்கே ஏற்பட்டிருக்கிறது? ஆமென். ஆமென். எந்த பகுதியை நீ அலசி பார்க்காமல் இருக்கிறாய்? சிந்தித்து பார். கர்த்தர் உன்னை கரம் பிடித்து இழுக்கிறார். மகனே, மகளே, ஆதி அன்புக்கு நான் உன்னை அழைக்கிறேன். ஆமென். 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 எல்லாரும்
என்னை மன்னியும் ஆண்டவரிடம் சொல்லி கேள். ஆண்டவரே, ரட்சிக்கப்பட்ட நாட்கள் அந்த வைராக்கியம், அந்த வாஞ்சை, அந்த தாகம் நாமே என்ன குறைந்து போய் இருக்கிறதப்பா. அன்று இந்த தாகம் எனக்குள்ள இல்லை, அன்று இருந்த ஜெப வாழ்க்கை என்னிடத்தில் இல்லை, அன்று தான் ஏக்கம் என்னிடத்தில் இல்லை. ஓ குறைபட்டு இருக்கிறேன், என்னை நிரப்பும் என்று சொல்லிக்க. ஆமென், 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 ஆமென். ஒவ்வொரு நாளும் ஏற்பட்டிருக்கிற பழுதுகளை சீர்படுத்தத்தக்கதாய் உன்னுடைய இருதயத்தை நீ பக்குவப்படுத்திக் கொள். ஆமென். ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் வாக்கை அலசி பார்க்க உன் வாக்கை தேவனுக்கு நீ ஒப்புக்கொடு. ஆமென், 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 ஆமென். உன் இருதயம் எங்கே பயணித்துக் கொண்டிருக்கிறது? உன் சிந்தை, உன் இருதயம் எங்கே பயணிக்கிறது? எரிகோவுக்கு நேராக பயணிக்கிறது? மோவாவுக்கு நேராக பயணிக்கிறதா? ஆமென். உன் சிந்தையை நீ கேட்டுப்பா. ஒரு தேவனுக்கா ஏங்கிக் கொண்டிருந்த உள்ளம் அல்லவா? தேவனுக்கா துடித்து கொண்டிருந்த உள்ளம் அல்லவா? என் நேசரே என்று கத்திர நாட்கள் உண்டல்லவா? ஆமென், ஹல்லேலூயா. வாய்க்கிற உள்ளங்களை நிரப்புகிறவர், இழந்ததை உனக்கு மீண்டும் தருகிறவர், வெற்றிப்பட வல்லமை அவனை நிரப்புகிற தேவன், ஆதியில் இருந்த தாகத்தை அவனை மீண்டும் தரும்படியா கட்டு கடந்து வந்திருக்கிறோம். பேசுகிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு மேல் ஆமென், ஹல்லேலூயா. அந்த வல்லமை இறங்குவாராக, இறங்குவாராக, இறங்குவாராக. வாய்க்கிற உடைய பிள்ளைகளை நிரப்புகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எருசலேமில் இருக்க வேண்டியவன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போனதினால் வஸ்திரத்தை இழந்து காயப்பட்டான். ஆமென், ஆமென். யூதேயாவில் பெத்லகேமில் இருக்க வேண்டியவர்கள் ஆமென் மோவாப் சென்றதால் ஆமென் வாழ்க்கையில் பெரிய இழப்பை சந்தித்தார்கள். ஆமென், ஹல்லேலூயா. உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எங்கே பயணித்துக் கொண்டிருக்கிறார்? உன் சிந்தை எதை சிந்திக்கிறது? உன் இருதயம் எதையும் யோசிக்கிறது? ரட்சிக்கப்பட்ட நாட்களில் ஆண்டவர் மேல் அளவு கடந்த அன்பும் நேசமும் நீ வைத்திருந்தாய். இன்று இயேசுவை அன்பு சிந்தித்து தாகம் கொண்ட அந்த இருதயத்தில் எரிகோவின் காரியங்கள், மோவாவின் காரியங்கள் அந்த இடத்தை அபகரித்து விட்டதல்லவா? தேவனை சிந்தித்து தனியாயிருக்கும் போது ஆவியில் கழிகூர்ந்த நீ இன்று உலக காரியங்களை சிந்தித்துக் கொண்டு தேவனோடு அந்த உன்னதமான அனுபவத்தை இழந்திருக்கிறார். தேவனோடு நீ உண்மையா இருந்தால் உனக்குரிய காரியத்தை சரியாக கதை செய்வார் அல்லவா? ஆமென், ஆமென். நீயாக உன் இருதயத்தை ஏன் நீ அங்கீகம் செலுத்த வேண்டும்? ஆமென், 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 ஆமென். உனக்குரிய காரியத்தில் நீ வைத்திருக்கிறதை பார்க்கணும், உன் சொந்த பந்துக்கள் வைத்திருக்கிறதை பார்க்கணும். 100 மடங்கு கரிசனை உள்ள தேவன் அல்லவா தேவன்? ஆமென், 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 ஹல்லேலூயா. உன்னுடைய காரியத்தை குறித்து நீயே சிந்தித்து ஏன் வீணாக தேவனற்ற ஒரு மனுஷியாய் மாறிக்கொண்டிருக்கிறார்? அவர்களோடு நீ உண்மையாயிருந்தால் ஆமென் உன்னுடைய காரியங்களை கர்த்தர் பொறுப்பெடுக்க மாட்டாரோ? அனுதினம் ஒரு வாழ்க்கையை நீ பழுதுபார். அனுதினம் உன் வாழ்க்கையை அலசு. ஆமென். வெற்றிகரமான பயணம் இருக்க வேண்டும் என்றால், நன்மைகள் வெற்றியால் முடிய வேண்டும் என்றால், தேவன் செய்ய வேண்டியது உன்னில் நிலைத்திருக்க வேண்டும் என்றால், கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் உன்னில் தங்க வேண்டும் என்றால், நீ பழுது பார்க்க வேண்டிய அவசியம், அலச வேண்டிய அவசியமா இருக்கிறது. இன்றைக்கு தீர்மானத்தோடு கடந்து செல், தீர்மானத்தோடு கடந்து செல். ஆமென், ஹல்லேலூயா.
வேலைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். தொடக்க முதலில் மட்டுமா கர்த்தர்களோடு கூட இருந்து உம்மை ஆராதிக்க உதவி செய்தேன். கர்த்தரின் வார்த்தையை கேட்க உதவி செய்தேன். எங்கள் பயணம் எங்கிருந்து எங்கு, என்னுடைய இறுதியும் ஒருவேளை எரிகோவில் இருந்தால் எருசலேமுக்கு நேராய் பயணம் வருகிறதா, இல்லை எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு நேராய் பயணம் செல்கிறதா? ஒருவேளை எங்கள் இறுதியில் மோவாவின் காரியங்களை சிந்தித்து ஆவிக்குரிய அனுபவங்களை இழந்திருக்கிறோம். மீண்டும் மோவாவில் இருந்து யூதேயாவில் உள்ள பெத்லெகேமுக்கு நேராக பயணமா, அல்லது யூதேயாவில் பெத்லெகேமை விட்டு மோவாவுக்கு நேராக தான் நான் இறுதி பயணம் செய்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொருவரும் தங்களை சோதித்து பார்க்க கர்த்தருடைய ஆவியானவர் பேசின வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துகிறது. தொடர்ந்து ஒவ்வொருவரும் தங்களை தற்பரிசோதனை செய்து ஆவி அனுபவத்துக்கு நேராக திரும்பத்தக்க நிலைகளை கர்த்த கிரியை நடப்பிக்க வேண்டும் என்று செபிக்கிறோம். தொடர்ந்து சத்தம் தொனித்துக் கொண்டிருப்பதாக, தொடர்ந்து கர்த்த கிரியை நடப்பிப்பீராக, தொடர்ந்து நீர் பேசுவீராக. அந்த உலகத்தில் ஆசீர்வாதம் பெரிய காட்டு இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் நல்ல பிதாவே, செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைக்கிட்டதே.